ஏன்னா இதுதான் பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை பேசுகிறது, இதுதான் சோசியல் ஜஸ்டிஸை பேசுகிறது, இதுதான் புளூரலிசம் என்கிற பன்மைத்துவத்தை பேசுகிறது, இதுதான் லிபர்ட்டி என்கிற சுதந்திரத்தை தருகிறது, இதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஃப்ரெட்டர்னிட்டி வந்துச்சுன்னா சோசியல் ஆர்டர் போயிடும். பிராமணன் உயர்ந்தவன், அவருக்கு கீழானவர்கள் தான் மற்றவர்கள் என்கிற இந்த சோசியல் ஆர்டர் போயிடும், இந்த ஒழுங்கு போய்விடும். மொழி தேசியம் வளர்ந்தால் அவன் மொழி தாய்மொழிங்கிற அடிப்படையில் நாடுகளை பிரிச்சுட்டான்னா கடைசியா பிராமணர்களுக்கு தேசமே இருக்காது. தமிழர்களுக்கு தமிழ்நாடு, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கன்னடம், குஜராத்திகளுக்கு குஜராத் என்று மாநிலங்கள் பிரிந்தால் சமஸ்கிருதம் தான் என் தாய்மொழி என்று சொல்லுகிறவனுக்கு ஏது மாநிலம், எங்கே நாடு வராது. ஆகவே மொழிவழி தேசியம் வளரக்கூடாது என்பதுதான் இந்துத்துவ செயல் திட்டம், அதுதான் பிராமண செயல் திட்டம், அதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் அல்டிமேட் செயல் திட்டம், அதி உச்சமான செயல் திட்டம். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்துகிற வரையில் மொழிவழி தேசியம் பேசுகிறவர்களை விட்டு பிடிப்பார்கள். அப்படியே விட்டுருவான், அவன் கையில் இருக்கு. நீ எவ்வளவு வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பேசி, திமுகவை திட்டியா திட்டு, பெரியாரை திட்டியா திட்டு, அது வீழணும். அவனுக்கு இங்க என்ன, the fragmentation of vote bank, வாக்கு வங்கி சிதறடிக்கணும், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. வந்து யார் வந்தாலும் நீ கட்சி ஆரம்பி. தமிழ்நாட்டில் நடிகர்களை காட்டினா ஓட்டை பிரிக்க முடியும். யாரெல்லாம் செல்வாக்குள்ள நடிகர்களோ எல்லாத்தையும் தூண்டி விடுவான், போய் ஓட்டு, நீ போய் ஒரு கட்சி ஆரம்பி, என்ன திட்டிக்கோ, பணமும் உனக்கு தரேன் என்னை திட்டுறதுக்கு, எவ்வளவு வேணாலும் என்னை பத்தி பேசு, ஆனா நீ ஓட்டை பிரிக்கணும். ஏடிஎம்கேவை முதல்ல பலவீனப்படுத்து, அதை காணாம ஆக்கிட்டா நாங்க செகண்ட் பிளேஸ் வந்துடும் பிஜேபி. அப்புறம் திமுகவா நாங்களான்னு பார்த்தா அவங்கள வீழ்த்திடுவோம். அதன் பிறகு பெரியார் என்கிற சகாப்தமே தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டு விடும். இதுதான் இந்த செயல் திட்டத்துக்கு தான் அண்ணாமலை துணை போகிறார். இந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறது. திமுக கூட்டணியில் இடம் பிடித்திருக்கிறது, அங்கம் வகிக்கிறது. இந்த அற்பர்கள் சொல்வதை போல எங்க அஜெண்டாலாம் ரொம்ப சில்லித்தனமான அஜெண்டா கிடையாது, சின்னதா அதுல மகிழ்ச்சி அடையணும் கிடையாது. எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவது இது போன்ற நடவடிக்கைகளால் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு நனவாகும் போதுதான் திருமாவளவன் மகிழ்ச்சி அடைவார், சிறுத்தைகள் மகிழ்ச்சி அடைவார். சாதியற்ற ஒரு தேசத்தை இங்கே கட்டமைக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஜனநாயக விழுமியங்களும் பாதுகாக்கப்பட்டாக வேண்டும். அதுதான் நம்முடைய அல்டிமேட் எய்ம். நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாதிப்பு நேரக்கூடாது. அந்த நோக்கத்தில் தான் நாம் நம்முடைய இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம்.